டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 12th மேத்ஸ் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.3ல கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ, இதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து 0 அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் இங்கே காப்பி பண்ணிட்டேன். பாக்ஸ் ப்ராடக்ட்டு ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்தேன் இல்லையா, ஒரு டாட்டு ஒரு கிராஸு, அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே கிராஸு, ப்ராக்கெட்டுக்கு வெளியே டாட்டு. ஓகே, இங்கே டாட்டு, ப்ராக்கெட்டுக்குள்ளே பி மைனஸ் சி, இங்கே கிராஸு சி மைனஸ் ஏ. ஓகேவா? ஸோ இது போல் நான் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்கிறத இப்படி எழுதலாம். இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒன்றும் பண்ணாதீங்க, ஏ மைனஸ் பி அப்படியே இருக்கட்டும், டாட் அப்படியே இருக்கட்டும். ப்ராக்கெட்டுக்குள்ளே பி கிராஸ் சி, நல்லா கவனிங்க, பி கிராஸ் சி, அப்புறம் இங்கே மைனஸ் வந்துடுது இல்லையா, அப்போ பி கிராஸ் ஏ வந்து மைனஸில். ஓகேவா? இங்கே முன்னாடிக்கிறது முன்னாடி தான் வைக்கணும், அது உஷாராக இருங்க. அப்புறம் மைனஸ் சி ப்ளஸ் சி, அப்போ மைனஸ் சி கிராஸ் சி, இங்கே என்ன வந்துடும், 0 வந்துடும். ஒரு வெக்டாராக அதே வெக்டாரால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 0 வந்துடும். ஓகேவா? அடுத்து மைனஸ் சி மைனஸ் ஏ, ரெண்டும் மைனஸ்ன்றதுனால ப்ளஸ் சி கிராஸ் ஏ. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து 0 ஆகிடும், அந்த டேர்மை நம்ம விட்டுடலாம். அப்போ ஏ மைனஸ் பி டாட், நல்லா கவனிங்க, பி கிராஸ் ஏ ஒன்று இருக்கா, சாரி பி கிராஸ் சி ஒன்று இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்துடுது. அப்போ மைனஸ் முன்னாடி வச்சுக்கோங்க, ஏ மைனஸ் பி வெக்டார் டாட் பி கிராஸ் ஏ. ஓகேவா? அடுத்து இதுதான் 0 ஆயிடுச்சு, அதை விட்டுடலாம். இது சி கிராஸ் ஏ, அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் பி டாட்டு, இந்த டாட்டு. ஓகேவா? டாட் சி கிராஸ் ஏ. ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏவோட ஒரு முறை பி கிராஸ் சி, மைனஸ் பியோட ஒரு முறை பி கிராஸ் சி. நல்லா கவனிங்க, ஏ டாட் பி கிராஸ் சி, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பி டாட் பி கிராஸ் சி. அடுத்து இந்த ப்ராக்கெட்டை உடைக்கணும், இந்த ப்ராக்கெட்டை உடைக்கக்கூடாது, இந்த ப்ராக்கெட்டை தான் உடைக்கணும். அப்போ முன்னாடி மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு ஏ, மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் ஏ. இப்போ மைனஸ் இன்ட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ ப்ளஸ் பி டாட் பி கிராஸ் ஏ. புரியுதாப்பா? இப்போ இந்த ப்ராக்கெட்டை உடச்சிக்கலாம். அப்போ ஏ டாட் சி கிராஸ் ஏ, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் பி டாட் சி கிராஸ் ஏ. இப்போ எல்லா டேர்மும் முடிஞ்சிடுச்சு. இப்போ எதுலையாவது சேம் லெட்டர் வந்திருக்கா, 2 முறை பாருங்கள். இதில் வரல, இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்திருக்கு பாருங்கள், பிபி, அப்போ இதுக்கு 0 வந்துடும். இங்கே ஏ வந்திருக்கு, அதுவும் 0 ஆகிடும். பிபி வந்திருக்கு, இதுவும் 0 ஆகிடும். அப்போ இங்கே ஏ, இதுவும் 0 ஆகிடும். அப்போ மீந்து நிற்கிறது ஃபஸ்ட் டேர்மு, லாஸ்ட் டேர்மு. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி, அதாவது பாக்ஸ் ஏபிசி. ஓகேவா? இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். அப்போ மைனஸ், இது பாருங்கள் சைக்கிளிக் ஆர்டர் கரெக்டாக இருக்குது, பி சி ஏ. அப்போ இதுவும் பாக்ஸ் ஏபிசி தான். ஸோ ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை நம்ம கழிக்கும் போது நமக்கு 0 கிடைக்கும் இல்லையா, ஈக்குவல் டு 0. இதுதானே ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, hence proved.